எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்கிறது 244வது வீடியோ. இதில் சத்குருவோட புக் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதில் கடைசியாக சத்குரு கொஞ்சம் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ்ன்னு இல்லை, கொஞ்சம் பேசுகிறாரு. அதை பற்றி அது என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். நிறைய விஷயங்கள் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு வீடியோ பண்ணலான் இருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆளுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்னோடய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தை நான் சொல்கிறதும் நான் என்ன அந்த அவேர்னஸோடு தான் நான் சொல்கிறேன். அவேர்னஸோடு சொல்கிறேன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சு தான் ஒரு வார்த்தையை நான் வெளியே பேசுகிறேன், தெரியாமல் பேசலை. அதனாலேயே என் வார்த்தைக்கு பவர் உண்டு அப்படிங்கிறாரு. அதாவது இந்த தெரிஞ்சு பேசுகிறேன் தெரியாது பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்குள்ள நமக்கு கோவம் வருது, கண்ணா பின்னான்னு திட்டுறோம். என்ன பேசுகிறோன்னே எனக்கு தெரியாது இல்லையா. அதை அது ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து போட்டு கேட்டால், நானா இவ்வளோ மோசமாக பேசியிருக்கேன் அப்படின்னு நமக்கே வெக்கப்படவே தோணும். அவ்வளோ வார்த்தைகளை கொட்டி தீர்த்துருவோம். திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார், நாவினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு, அது வடுவாக அங்கே கிடக்கும். எவ்வளோ நீங்கள் அதை ஹீல் பண்ணாலும் அந்த வடு மாறாது. அவ்வளவு ஹர்ட்டிங்காக தான் நம்ம பேசுகிறோம். கோவப்படும்போது நமக்கு பிடிக்காதவங்கள்ட்ட சல்லுன்னு எரிஞ்சு விழறோம். அப்போது என்ன தான் பேசுகிறோங்கிறது நமக்கு புத்தியில் தெளிவில்லாமல் பேசுகிறோம். அப்போ அதுதான் சத்குரு சொல்கிறாரு, நான் எப்போ பேசினாலும் அளந்து என்னோட புத்திக்கு சரின்னு பட்டதை மட்டும்தான் பேசுவேன். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டினா அதுக்கு பேர் தான் வாக் சுத்தி. அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? ஸ்பிரிச்சுவாலிட்டினா எது நமக்கு நடந்தாலும், அதாவது உள்ளே ஆனாலும் வெளியே, நம்ம உடம்புக்கு உள்ளே ஆனாலும் வெளியே ஆனாலும், எது நடந்தாலும் நமக்கு தெரிஞ்சு நடக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிட்றோம். ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம், உடனே மொபைல் பார்க்குறோம், உடனே டிவி பார்க்குறோம். 10 வேலை ஒரே சமயத்தில் செய்கிறோம். பாதிக்கு பாதி அதில் என்ன செய்கிறோன்னு நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறதில்ல. ஏன் ஞாபகத்தில் இருக்கலைன்னா மூளையில் அது பதியலை. அப்போ இந்த மாதிரி அன்கான்ஷியஸாக செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. அப்போ நம்ம உடம்பில் என்ன நடந்தாலும், அது வெளியே நடந்தாலும் உள்ளே நடந்தாலும், நம்ம திங்க் பண்ணாலும் பேசினாலும் யோசித்தாலும், நம்ம சாப்பிட்றது சிரிக்கிறது குளிக்கிறது நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சு செய்யணும். அப்போ தான் அதுக்கு பிரயோஜனம். அது தாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. மற்றபடி எப்போ பாரு இந்த ஹிமாலயத்தோட அடிவாரத்தில் போய் உட்காந்து சட்டை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் குளிரில் நடுங்கிட்டு நானும் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. நீங்கள் நிஜ வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் என்ன பேசுகிறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுறீங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு செய்யணும். அதுக்கு தான் ஒரே ஒரு வார்த்தை அவேர்னஸ், அல்லாட்டினா மைண்ட்ஃபுல்னஸை பற்றி அவேர்னஸை பற்றி நான் எத்தனையோ கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாச்சு ஒரு வீடியோ போட்டேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. 2வது, சத்குருவோட பேச்சில் இந்த ஆணித்தரமான ஒரு பேச்சு தான் அவர்கிட்ட எப்போவுமே. இந்த ஆணித்தரமான பேச்சுங்கிறது எம்ஃபேட்டிக் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ஆணித்தரமான பேச்சுன்னா, இந்த பாரு இது இப்படி அது அப்படி, இதனால் இது இப்படி தான் இருக்கும், அதுக்கு வேறு ஒரு வியாக்கியானம் தேவையில்லை. ஏன் அப்படி அடித்து பேசுகிறாரு சத்குரு? எது பேசினாலும் ஏன் அப்படி அடித்து பேசுகிறாருன்னா, அவருக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. புத்தியில் அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது எந்த விஷயத்தை பற்றி. இப்போது
சில விஷயங்கள்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், அதனால் கேட்டால் சொல்ல தெரியும், அடித்து பேசுவோம். எல்லாத்த பற்றியும் நம்மளால் அடித்து பேச முடியாது. அது மட்டும் இல்லை, கேட்குறவன் வந்து வேறு ஏதாவது 4 கேள்வி நம்மள்ட்ட கேட்டால் நமக்கே சந்தேகம் வரும். அது சரியில்லை. எல்லாத்துலேயும் நல்ல கிளாரிட்டி வேணும். 2வது, அந்த என்லைட்டன்மெண்ட்டுனாலே வேற ஒரு குரு சொல்லியிருக்காரு, அதாவது வாழ்க்கையோட புரிதல் தான் அவசியம். புரிதல் அவசியம், புரிஞ்சு அதைப்படி நடக்கிறது அவசியம். அப்போ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்தாலே நீங்கள் என்லைட்டன்டு தான்மா. அதுக்கு மேலே வேறு என்லைட்டன்மெண்ட்னு தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பேருக்கு இந்த புரிதலே இல்லாமல் தான் பல கஷ்டங்கள் வருது. உடம்பை பற்றின புரிதல் இல்லை, எப்படி வாழணுங்கிறத பற்றின புரிதல் இல்லை. அப்போ எதையோ சாப்பிட்டு எதையோ பண்ணி எப்படியோ ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். 2வது, இந்த அவ்வளோ அடித்து ஆணித்தரமாக பேசும்போது கேட்குறவங்களுக்கு சில சமயம் ரொம்ப அரகண்ட் இவர் அப்படின்னு கூட தோணும். அரகண்ட்னா ரொம்ப ரூடாக பேசுவார். நம்ம லோக்கலாக பேசுவோம் இல்லையா, ரஃப் அண்ட் டஃப்புப்பா, அந்த ஆள் பெரிய ரஃப் அண்ட் டஃப்பு அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த ரஃப் அண்ட் டஃப்னா என்ன அர்த்தம், ரூடாக பேசுகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவர் ரூடு கிடையாது. அந்த ரூட்னஸ்ங்கிறது ஏன் தோணுதுன்னா, இந்த ஆணித்தரமாக சொல்கிறதுனால தான் அந்த ரூடுங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நமக்கு தோணுது. ஆனால் அவர் ரூடு கிடையாது. அவருக்கு கிளாரிட்டி, அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. 2வது, அப்போ ஆளுங்கள்லாம் கேட்பாங்களாம், நீங்கள் இவ்வளோ ரூடாக பேசுகிறீங்களே, நீங்கள் இவ்வளோ அரகண்டாக இருக்கீங்களே, அப்போ நீங்கள் வந்து சிவனோட டிவோட்டின்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? ரெண்டும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கே. ஏன்னா டிவோஷன்னா பக்தி, டிவோஷன்னா உனக்காக நான் சாகிறதுக்கும் தயார் அப்படின்னு சொல்கிறது தான் டிவோஷன். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் அரகண்டே கிடையாது, நான் சிவனோட டிவோட்டி தான், சிவன் என்னோட பாதி, அந்த மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ஜென்மமாக அவர் வந்து சிவபக்தனாக தான் இருந்திருக்கார். அதனால தான் அவரால் உலகத்திலேயே இல்லாத ஒரு தியானலிங்கத்தை படைச்சு மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சுது. ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னொரு வாக்தானம் நமக்கு கொடுக்குறார். என்னென்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக எங்கிட்ட சரண்டர் ஆனீங்கன்னா நான் உங்களை கடை தேற்ற முடியும். அதாவது ஆன்மீகத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் எங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிங்கன்னா உங்களை எந்த லெவலுக்கு வேணாலும் நான் தூக்கி விடுவேன். அதாவது உங்களோட லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மேலே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களை நான் தூக்கி விடுவேன். ஆனால் அந்த ஒரு பக்தி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 2-3 விஷயங்கள்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன்றுன்னா நான் சொல்லிகிட்ருக்கேன். அதாவது மஞ்சுவோட அப்பா, இதில் மஞ்சு யாருன்னு அந்த புஸ்தகத்தில் எங்கேயுமே சொல்லலை. அது எனக்கு பிடிபடலை. யாரோ ஒரு மஞ்சுவோட அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கார். அன்றைக்கி அடுத்த நாள் அவருக்கு எல்லாம், அன்றைக்கி நைட்டெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், ஐசியூ மாதிரி. அடுத்த நாள் எல்லாம் குணமாயிடுச்சு. அப்போ அந்த மஞ்சுவோட அப்பாவுக்கு சத்குருவை பற்றி யாருன்னே என்னன்னு தெரியாது. கடைசியில் பார்த்தா சத்குருவோட ஃபோட்டோ இவருக்கு எங்கேயோ கிடைச்ச உடனே மஞ்சுக்கிட்ட சொல்கிறார், இந்த பாரு, இந்த ஆள், இந்த தலப்பா கட்டியிருக்கார்ல, டர்பன் கட்டியிருக்கார்ல, இதே ஆள் தான் அன்றைக்கி நான் கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் கிடக்கும்போது ஹாஸ்பிட்டலில் நைட்டு மொத்தம் என் பெட்டு பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக அவர் க்யூர் ஆகி, அதிசயத்தக்க விதத்தில் அவர் க்யூர் ஆகி வெளியே போயிட்டார், டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டார். அப்போ அந்த நைட்டு அன்றைக்கி ஃபுல்லாக, இத்தனைக்கும் அந்த மனுஷன் சத்குருவை பார்த்ததே இல்லை. அவர் சத்குரு அங்கே போய் இருந்து குணப்படுத்திட்டு வந்திருக்கார்.
இந்த மாதிரி பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் குணப்படுத்துறது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கண்ணே பிறவியிலே குருடனாக இருந்தவங்களை கூட கண்ணில் கை வச்சு தொட்டு காட்சி வர்ற மாதிரி, கண் சரியாகிற மாதிரியெல்லாம் நிறைய மிரக்கிள்ஸ் நடத்தியிருக்கார். சத்குருவாலே அதெல்லாம் பண்ண முடியும், பண்ணிட்டு தான் இருக்கார். ஒரு லேடிக்கு அவங்க மார்பகத்தில் இந்த கட்டி சத்குருகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ என்ன ஃப்ரெஷ் டயட், அதாவது சமைக்காத உணவை மட்டும் சாப்பிட ஆரம்பி. அன்குக்டு டயட் நீ ஆரம்பி. அன்குக்டுனா சமையலே செய்யக்கூடாது. சமையல்னா சமைக்காத, வேக வைக்காத, நேச்சுரலாக இயற்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த மாதிரி அன்குக்டு ஃபுட்டு டயட்டு நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அம்மாவும் ரொம்ப சின்சியராக அந்த மாதிரி அன்குக்டு ஃபுட்டுன்னா என்ன, இப்போ நமக்கு மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கெல்லாம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் குக் பண்ணாமல் சாப்பிட முடியுமா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம குக் பண்ணி சாப்பிட்றதே நமக்கு ஜீரணம் சரியாக வர்றதுக்காக தான். ஜீரணம் சரியாக நடக்கணும்னா நம்ம குக்டு ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். பழங்கள்லாம் சாதாரணமாக சாப்பிட்லாம். மேபி கொஞ்சம் கேரட்டு, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி ஏதாவது 1-2 விஷயங்கள் நம்மளால் கடித்து சாப்பிட முடியுமே தவிர, இந்த சேனக்கிழங்கு, அந்த மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் குக் பண்ணாமல் சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணாத நேச்சுரலாக கிடைக்கிற பழ வகைகள் தான் மொத்தத்தில் ஷார்ட்டில் சொல்ல போனால். நீங்கள் அந்த அன்குக்டு ஃபுட்டு டயட்டு நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். இந்த அம்மா அதை சின்சியராக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த கட்டியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்ச நாள் கழித்து இவங்க போய் சத்குருவை பார்க்குறாங்க. சத்குரு ஒன்றுமே கேட்கல. இனிமேல் உங்களுக்கு சர்ஜன் தேவையில்லைல்ல, எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, போங்க அப்படின்ட்டார். அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு டாக்டர், ஒரு லேடி டாக்டர், அவங்களுக்கு ஹார்ட்லேயே ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் வருஷம் இந்த கோவிடுக்கு முன்னையெல்லாம் சத்குரு வந்து குரூப்பாக ஆளுங்களையெல்லாம் ஹிமாலயத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஏன்னா ஹிமாலயம் வருஷத்தில் 2-3 தடவை சத்குரு தனியாகவே போயிட்டு வருவார். நான் கூட ஈஷாவில் ஒரு 3 லட்சம் ரூபா கட்டி வச்சுருந்தேன், கைலாஸ் கொண்டு போகணுன்னு சொல்லி. இந்த கோவிட் டைமில் சைனா பர்மிஷன் கொடுக்கல. அதனால் 2 வருஷம் பணத்தை கட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி வாங்கிட்டேன். கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம மங்கையர்கரசியோட குரூப்பெல்லாம் வந்து நிறைய பேரை கொண்டு போகிறாங்க. 70 வயசுக்குள்ளே இருந்து உடம்பு ஆரோக்கியமாக இருந்து நல்லபடியாக ஒரு 100 கிலோமீட்டர் நடக்க முடியும். எப்போ அந்த 15,000 அடி உயரத்தில் அந்த நடுங்கிற குளிரில் உங்களால் போக முடியும்னா போய் பார்த்துட்டு வாங்க கைலாஷ். இப்போ யாத்திரை தொடங்கியிருக்காங்க. ஏன்னா சைனா திருப்பியும் பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அதனால் இது ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க வென்டிலேட்டரில் வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு எப்படியாவது உங்களோட வரணும், எனக்கு கைலாசம் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வந்து இங்கே ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொல்லி ஆசிரமத்தில் வந்து 2வது நாளே அந்த வென்டிலேட்டரோட தேவையில்லாமல் போச்சு. கடைசியில் ஈஷா குரூப்போடையே அவங்க ஹிமாலயா போனாங்க. 80 கிலோமீட்டர் காலாலே நடந்தாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க நடந்து போனாங்க. எங்கே 14,000 அடி உயரத்தில் கைலாஷ் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வேறு ஒரு தியானம் பண்ணுற ஒரு மெடிடேட்டர் யூஎஸில் இருக்க டாக்டர் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, உனக்கு நீல வந்து அந்த கார்ட்லேஜ்ங்கிற இடத்துல ஒரு டேர் ஆகிருக்கு, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் உன்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தியானம் பண்ணுற அவர் வந்து சத்குருகிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு உங்களோட எப்படியாவது ஹிமாலயத்தில் வரணும்னு சொல்லி. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரே வார்த்தை, லீவ் யுவர் லெக் அண்ட் கம் அப்படின்ட்டுருக்காரு. லீவ் யுவர் லெக் அண்ட் கம்னா என்ன, உன் இப்போ காலை வெட்டிட்டு வானா அர்த்தம், கால் வலியை மறந்துட்டு வா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரும் கடைசியில் சர்ஜரியெல்லாம் வேண்டாம், நான் எப்படியும் இவங்களோட போய் தான் ஆகணும்னு சொல்லி அவங்க குரூப்பில் சேர்ந்து கடைசியில் இவரும் அந்த 80 கிலோமீட்டர் நடந்து பரிக்கிரமாம்பாங்க, ஒரு சைடு
40-50 கிலோமீட்டர் போகணும், திருப்பி இங்கே வரணும். அது அங்கே இவர் அந்த நீ சர்ஜரி பண்ணணும்னு சொன்னவர் தானாக இவங்களோட எல்லாம் சேர்ந்து போயிருக்கார். அப்போ அங்கே தானாங்கிறது அவர் தான் நடந்தார், அவரோட காலில் வச்சு தான் நடந்தார் இல்லைங்களே. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு குருவோட அனுகிரகம். அங்கே சத்குரு என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் சும்மா மிரக்கல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு அந்த மாதிரி மிரக்கல்னால் என்ன, அதிசயம். இப்போ ஜீசஸ் பண்ணுறதெல்லாம் அதிசயம்தான், பண்ணினார், ரொம்ப அதிசயங்கள் பண்ணி காமிச்சார். அது மாதிரி. ஆனால் நான் செய்கிறதெல்லாம் நீங்கள் அதிசயம் மிராக்கிள்னெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட எனர்ஜி பாடியை நல்லா வச்சுக்கணும். எனர்ஜி பாடி நல்லா இருந்தால் எல்லாம் நல்லாகும் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தில் இப்போது நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது நான் கொஞ்சம் நாளாகவே நிறையா ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரேன், உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பேன். அந்த சக்ரா ஹீலிங், அதாவது சக்ராஸ்னால் என்னென்னு தெரியும். இப்போது என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராணிக் பாடினா என்னென்னு தெரியும், 5 கோஷங்கள்னால் என்னென்னு தெரியும், சக்ராஸ்னால் என்னென்னு தெரியும், சக்ரா ஹீலிங்னால் என்னென்னு தெரியும். ஆனால் அதை பற்றின டீட்டெயில்டான கிளாஸு, எந்தெந்த சக்ராஸை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், எந்தெந்த டிசீஸுக்கு எப்படிங்கிறத பற்றியெல்லாம் விவரமாக நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஆன்லைனில். அதுக்காக தான் இத்தனை ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய பப்ளிக்கு அதோட அவேர்னஸ் கொண்டு வரணும்னு சொல்லி தான் பண்ணுறேன். ஸோ அடுத்த மாதம் இந்த கிளாஸ் இருக்கும். அதுக்கு அதோட முன்னுரையாக ஒரு இன்ட்ரடக்டரி வெபினார்னு ஒன்று நான் 29ஆம் தேதி நடத்துகிறேன், வர ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு ஃபேஸ்புக்கில் ஆடு கொடுத்துருக்கேன். சில சமயம் உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆடு கிடைக்காம போனால் உங்களுக்கு இதை மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளோட சேனல்லையும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை ஃபேஸ்புக்கில் கொடுத்த அதே ஆடு போட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்போது அந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலே 100 ரூபா அடைச்சி, வெபினாரோட ஃபீஸ் அது, ஓகே, 100 ரூபா அடைச்சி உங்கள் பேர், வாட்ஸ்அப் உள்ள மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா 29ஆம் தேதி எத்தனை மணிக்கு உங்களுக்கு இந்த 1 ஹவர் வெபினார் அப்படிங்கிறதோட இன்ஃபர்மேஷன் எனக்கு அனுப்ப முடியும். நான் தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் சைட் பை சைட் பண்ணுறேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் எல்லோரும் ஃப்ரீ, நான் எப்போவுமே ஃப்ரீ தான். ஆனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணுமே, அதுக்காக உங்கள் சௌகரியத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கேன். 2 லாங்குவேஜ்லேயும் வச்சுருக்கேன். அதை தனித்தனியாக தான் நடத்துவேன். தமிழ் ஒரு டைம் நடத்துவேன், மலையாளம் ஒரு டைம் நடத்துவேன், ஓகே. அப்போது அந்த நம்ம தமிழ் சேனலில், கைலாஷ் தமிழ் சேனலில் நீங்கள் இந்த வீடியோ கேட்கும்போதே இதோட அந்த லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ கேட்டுட்டு, சக்ரா ஹீலிங்கோட வீடியோவையும் கேட்டுட்டு, அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை நீங்கள் டச் பண்ணாலே போகிறோம். ஒரு ஃபார்ம் வரும். அப்போ ரேசர் பே வழி 100 ரூபா அடைச்சி உங்கள் பேர் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தீங்கன்னா போகிறோம். 29க்குள்ளே 28th நைட்டே உங்களுக்கு ஜூம் மீட்டிங்கோட டைமும் அதோட லிங்க்கும் அனுப்புவேன், ஓகே. மறக்காமல் கேளுங்க, ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரி சத்குரு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. சத்குருவுக்கு என்ன கேட்டாலும் கடைசியில் சுற்றி முற்றி வளைச்சி சுற்றி பேசினாலும் ஒரு பாயிண்டில் தான் நிற்பார். அந்த பாயிண்ட் என்னென்னா எனர்ஜி பாடி, ப்ராணிக் பாடி. இந்த ப்ராணிக் ஹீலிங், அதாவது சக்ரா ஹீலிங்கில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் சத்குருவோடையும் அபிப்பிராயம். ரெண்டாவது, சத்குருவுக்கே நிறைய உடம்பில் உபாதைகள் வந்திருக்கு. அது எப்படின்னா, அவர் பைக்கில் நிறைய பின்னான்னு காடு மேடெல்லாம் சுற்றும்போது நிறைய தடவை லிகமெண்ட் டேரு, கால் உடஞ்சிருக்கு, அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் மைண்டே பண்ணுறதில்ல. பைக்கு கிடச்சிருச்சுன்னா அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, தியானலிங்க பிரதிஷ்டா சமயத்தில் கூட அவருக்கு உடம்பில் ரொம்ப உபாதைகள் வந்திருக்கு. அது இந்த எனர்ஜி லெவல் ஜாஸ்தி ஆகிறதுனால வந்த உபாதைகள். ரெண்டாவது, அதாவது கொஞ்ச நாள் ஒரு பர்டிகுலர் வருஷத்தில், அது எந்த வருஷம்னு சரியாக ஞாபகம் இல்லை, அதாவது நிறைய ட்ராவல் பண்ணுறார்.
அதாவது யூஎஸில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறாரு. யூஎஸ் போகிறாரு, யூகே போகிறாரு, ஆஸ்திரேலியா போகிறாரு. அங்கே ப்ரோக்ராம், இங்கே ப்ரோக்ராம். அப்படி ரொம்ப ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம், அதாவது இந்த 25 வருஷத்தில் அவர் போட்ட ப்ரோக்ராமில் ஒரு ப்ரோக்ராம் கூட கேன்சல் பண்ணதே கிடையாது. அது அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். அதாவது இந்த புக்கில் இருக்குது. அவங்க அம்மா மரணத்தருவாயில் கிடக்கும்போது கூட இவர் போய் பார்க்குறாரு. போய் பார்த்துட்டு, சரிம்மா, அவருக்கும் புரிஞ்சு போச்சு, அம்மாவுக்கும் புரிஞ்சு போச்சு, கடைசி காலம் வந்தாச்சுன்னு. அப்போ சத்குரு சொல்கிறார், சரிம்மா, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் அதெல்லாம் புரிஞ்சிக்கிற ஒரு டைப்பு. ஏன்னா அவங்களுக்கும் ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு இருந்தது. இவரை மாதிரி சத்குரு தான் பிள்ளைய பண்ணுற மாதிரி எல்லாம் மெடிடேஷன் அது இதெல்லாம் ஒன்றும் பண்ணாட்டினா கூட, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவங்களுக்கும் ஒரு குரு வந்து ஒரு சின்ன வயசுலேயே ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதில் எல்லாம் ஈடுபாடு இருக்கனால அவங்களும் வந்து இல்லை நீ என் கூட தான் இருக்கணும், உயிர் போகும்போது நீ என் கூட இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல. சரி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதெல்லாம் முடித்து வந்து மீட்டிங் எல்லாம் முடித்ததுக்கப்புறம், மீட்டிங் நடக்கும்போதே அம்மா உயிர் போகிறது சத்குருவுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் சேர்ந்தார். அந்த மாதிரி. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எனர்ஜி பாடியில் நடக்கிற விஷயங்கள் தான் நமக்கு உடம்பில் உபாதைகளாக வருது, மனசில் பல பிரச்சனைகளாக வருது. எப்போ நீங்கள் எனர்ஜி பாடியை நல்லா வச்சுருக்கீங்களோ அப்போ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. ரெண்டாவது, இந்த மாதிரி இந்த ட்ராவல் பண்ணி நிறைய ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கும்போது கண்ணபின்னான்னு ட்ராவல். அப்படி இருக்கும்போது ஒன்று கூட அவர் மிஸ் பண்ண மாட்டார், ஒன்று கூட கேன்சல் பண்ண மாட்டார். இதில் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப இந்த மாதிரி அலைஞ்சு அவரோட பாடியில் ஹீட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. 104 டிகிரி 105 டிகிரி எப்போவுமே. இந்த 105 டிகிரிகள்லாம் நம்மளாம் தாங்கவே மாட்டோம். அவர் பாட்டுக்கு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த யூஎஸில் ட்ராவல் பண்ணும்போது யூஎஸ் டாக்டர்ஸ்லாம் பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க. 2 மலேரியா டைப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஃபீவர் மாற மாட்டேங்குதுல்ல. இப்போ நம்மளே சொல்லுவோம், 4-5 நாள் கண்டினியூஸாக ஃபீவர் மாறலைன்னா ப்ளட் டெஸ்ட் பண்ணு, டைஃபாய்டாக இருக்கும், இல்லைனா மலேரியாவாக இருக்கும், இல்லைனா டெங்குவாக இருக்கும் அப்படிங்கிறோம்ல. அதே மாதிரி அங்கே யூஎஸ் டாக்டர்ஸும் 2 விதமான மலேரியாவுக்கு, டெங்குவுக்கு, டைஃபாய்டுக்கு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10-18 பிளட் டெஸ்ட்டு, 4 எம்ஆர்ஐ. இந்த ரிப்போர்ட்டு பெரிய ஒரு பண்டிலாக வந்திருக்கு. ஆனால் கூட டாக்டர்ஸ்க்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்போது செத்துருக்கணும், உங்களோட மெடிக்கல் ரிசல்ட்டை பார்த்தா நீங்கள் இப்போ உயிரோடே இருந்திருக்கக்கூடாது, எப்போவோ செத்துருக்கணும், அப்படி இருக்குது உங்கள் பிளட் டெஸ்ட்டும் அதுவும் இதுவும் அப்படின்னு. அதில் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எனர்ஜி பாடியை ரெடியாக்கணும்னு உங்களுக்கே தெரியும்ல, அப்புறம் எதுக்கு டாக்டர்ஸ்கிட்ட போகிறீங்க? அப்போ என்ன சொல்கிறாரு, நான் டாக்டர்ஸ்கிட்ட நானாக போகல, ஆனால் இந்த டைட்டு ஷெட்யூல் இப்படி போட்டு வச்சுருக்கும்போது ஆளுங்கள்லாம் எனக்காக காத்திருப்பாங்க. அப்போ எனக்கு கேன்சல் பண்ண இஷ்டம் இல்லை. அப்போ எனர்ஜி பாடியை நானே ரெடி ஆக்கணுன்னா அதுக்கு டைம் வேணும். அந்த டைம் இல்லாதனால தான் நான் சரி ஐ எம் அலவிங் த டாக்டர்ஸ் டு ஹீல். சரி டாக்டர்ஸ் ஏதோ பண்ணுறத பண்ணிக்கட்டும், அதில் இந்த டெம்பரேச்சர்லாம் குறைஞ்சா தேவையில்லை அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. ஒரு தடவை தலை வெட்டிக்கிற மாதிரி சூடு உடம்பில் 107 டிகிரி. 107 டிகிரிக்கெல்லாம் மனுஷ உடம்பு தாங்கவே தாங்காது, மூளை கலங்கியே போயிடும், கோமாவுக்கு போயிடுவோம். நம்ம மூளை கலங்கிறதுனா என்ன, கோமா ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். அப்போது சத்குரு யோசிக்கிறார், என்ன பண்ணால் இது மாறும் அப்படின்னு. கடைசியில் அந்த கட்டின துணியோட, கட்டின தலைப்பாகோட ஷவர் கடியில் போய் நின்று குளித்து உடம்போட சூடை தணிக்கிறார். அப்போ டாக்டர்ஸ் சொன்னப்போ டாக்டர்ஸும் அதான் சொன்னார், இதுதான் உங்களுக்கு அது நல்லது, நீங்கள் இந்த மாதிரி குளித்தது பாடி ஹீட்டில் குறைஞ்சது நல்லது, வேறு எந்த வழியும் இல்லை. கடைசியில் பார்த்து டாக்டர்ஸ் எல்லாம் கை விட்டுட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க. அதாவது உங்களுக்கு என்ன டிசீஸுன்னு தெரியல, ஏன்னா உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தா நீங்கள் எப்போது செத்துருக்கணும்,
இப்போவும் உயிரோடு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தான் அங்கே உள்ள கோளாறுன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு கை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷெட்யூல் எல்லாம் மாறினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தனிமையில் போய் இருந்து சத்குரு தானாக அந்த எனர்ஜி லெவலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி நார்மல் ஆகிட்டார். ஓகே, ஸோ இதே தான் நானும் சொல்கிறேன். நம்ம சக்ரா ஹீலிங் எல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அதில் பேசிகிட்ருக்காரு. இதோட இதை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பாக்கி விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ சக்ரா ஹீலிங்கை மறக்காமல் பாருங்கள். 29th கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஓகே.